Draw a regular hexagon of side 25 mm with two sides horizontal, with two sides vertical, with one side inclined at 45 degree to horizontal. இதில் வந்து ஹெக்ஸகன் வரைய சொல்கிறாங்க. ரெகுலர் ஹெக்ஸகன் அதோட சைடு கொடுத்துருக்காங்க 25. ஃபஸ்ட்டு எப்படி வரையணும் அப்படின்னா ரெண்டு சைடு ஹரிசாண்டலாக இருக்க மாதிரி வரையணும். ஸோ ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு லைன் போட்டுங்க ஹரிசாண்டலாக. இதில் வந்து இந்த இடத்துல ஒரு புள்ளி மார்க் பண்ணிங்க. ஸோ இதோட சைடு 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால உங்கள் காம்பஸில் 25 mm அளவெடுத்துங்க. அளவெடுத்து இந்த சென்டர் பாயிண்டில் வச்சு ஒரு சர்க்கிள் வரைங்க. இந்த சர்க்கிள் லைட்டாக வரைஞ்சிங்க, டார்க்காக வரைய வேணாம். அடுத்ததாக இந்த இடத்துல வச்சுட்டு காம்பஸில் அளவு மாற்றாமல் அதே 25 mmக்கு 2 ஆர்க் கட் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் காம்பஸை இப்போ இந்த இடத்துல வைங்க. இந்த இடத்துல வச்சு இன்னொன்று 2 ஆர்க் இந்த சர்க்கிளை கட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இங்கே 2 பாயிண்ட்டு கிடைக்கும், இங்கே 2 பாயிண்ட்டு கிடைக்கும், இது ஒரு 2 பாயிண்ட்டு. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹெக்ஸகன் வந்துடும். நெக்ஸ்ட்டு இதை டைமென்ஷன் பண்ணிங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணி பார்த்தோம்னா 25 mm இருக்கும். ஸோ 25 இதை நேம் பண்ணிங்க. ஏ பி சி டி இ எஃப். இந்த சென்டர் பாயிண்ட் வந்து ஓ அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிங்க. இப்போ சைடு வந்து ஹரிசாண்டலாக இருக்குது. இந்த ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸ் ஹரிசாண்டல்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டலாக இருக்குது. அடுத்தது வந்து 2 சைட்ஸ் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்டிக்கல் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், வெர்டிக்கலாக ஒரு லைன் போடணும். ஸோ இதுக்கும் அதே போல் இந்த இடத்துல ஒரு புள்ளி மார்க் பண்ணிட்டேன். காம்பஸில் அதே 25 mm அளவெடுத்துங்க. இந்த புள்ளியில் வச்சு ஒரு லைட்டாக ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிங்க. இப்போ அளவு மாற்றாமல் இந்த பாயிண்டில் வச்சு 2 ஆர்க் கட் பண்ணுங்கள். அந்த சர்க்கிளை கட் பண்ணுறோம். அதே போல் இந்த பாயிண்டில் வச்சு அந்த சர்க்கிளை 2 இடத்துல கட் பண்ணுறோம். இப்போ நமக்கு இங்கே 2 பாயிண்ட்டு கிடைக்கிது, இங்கே 2 பாயிண்ட்டு கிடைக்கிது, இங்கே 2 பாயிண்ட்டு கிடைக்கிது. இது எல்லா பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹெக்ஸகன் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இதோட அளவு மார்க் பண்ணுறதுக்காக டைமென்ஷனிங் லைன் வரைகிறோம். இதோட அளவு வந்து 25 இருக்கும். இதுக்கு வந்து ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் டி டேஷ் இ டேஷ் எஃப் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துக்கலாம். சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து ஓ டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து வித் ஒன் சைடு இன்க்ளைன்ட் அட் 45 டிகிரி 45 டிகிரியில் சாய்வகமாக நம்ம வரையணும். ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு லைன் ஹரிசாண்டலாக வரைஞ்சிக்கிறேன். இதில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல உங்கள் ப்ரொட்ராக்டர் வைங்க. இந்த பாயிண்டில் ப்ரொட்ராக்டர் வச்சு ஹரிசாண்டலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு 45 டிகிரி மார்க் பண்ணிங்க. அதாவது 40க்கும் 50க்கும் நடுவில் 45 டிகிரி மார்க் பண்ணிக்கிட்டு இந்த பாயிண்ட்டோட இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்தது இந்த கோட்டில் ஏதாச்சும் ஒரு புள்ளி மார்க் பண்ணிங்க. காம்பஸில் 25 இருக்கா, 25 mm அளவு எடுத்துங்க. இந்த புள்ளியில் வச்சு ஒரு சர்க்கிள் வரைங்க.
நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்டில் வச்சு 2 ஆர்க் கட் பண்ணுங்கள். அதே போல் இந்த பாயிண்டில் வச்சு சர்க்கிளை 2 இடத்துல கட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இங்கே 2 பாயிண்ட் கிடைக்கிது, இங்கே 2 பாயிண்ட் கிடைக்கிது, அதே போல் இந்த 2 பாயிண்ட் கிடைக்கிது. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹெக்ஸகன் வந்துடும். நெக்ஸ்ட்டு டைமென்ஷனுக்காக 2 லைன் நான் ப்ரொஜெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த அளவு வந்து அவங்க கொடுத்த கொஸ்டினில் கொடுத்த 25 mm இருக்கும். இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா 45 டிகிரி இருக்கும். ஸோ இந்த லைன் 45 டிகிரி இருந்தால் இந்த லைனும் 45 டிகிரி தான் இருக்கும் ஹரிசாண்டலுக்கு. ஸோ ஒன் சைடு இன்க்ளைன்ட் அட் 45 டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சைடு வந்து ஹரிசாண்டலுக்கு 45 டிகிரி இன்க்ளைனேஷனில் இருக்கும். இதுக்கு பேர் கொடுத்துங்க. A டபுள் டேஷ், B டபுள் டேஷ், C டபுள் டேஷ், D டபுள் டேஷ், E டபுள் டேஷ், F டபுள் டேஷ், O டபுள் டேஷ். இந்த பாயிண்ட்டுக்கு சம் X டபுள் டேஷ் ஏதாச்சும் ஒரு பேர் கொடுத்துருக்கோம்.